Hello students, welcome to Abhinandan Academic. My dear students, நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் தமிழரசு பேசுகிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் 12th சிபிஎஸ்சியில் இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ் எம்சிக்யூ கொஷின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இது பார்த்தீங்கன்னா த்ரூஅவுட் இந்தியாவில் நடந்த எல்லா எக்ஸாமோட கொஷின்ஸ் எல்லா டிஃப்ரெண்ட் ஜோனில் நடந்த எல்லா கொஷின்ஸை கலெக்ஷன் பண்ணி 2020 அப் டு கரண்ட் இயர் வரைக்கும் உனக்கு பிவிக்யூ கொஷின்ஸ் அப்டேட் பண்ணியிருப்பேன். நீங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீ மேக்ஸில் 95+ ஸ்கோர் பண்ணணும்டா மை சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஷோர் நீ மேக்ஸில் 95+ ஸ்கோர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக சப்போர்ட்டிவாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம டாபிக் போகலாம். வாட் ஆர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ்? த பிரின்சிபல் the principal branch of cos inverse of x. Okay, principal branch of cos inverse of x. That is a principal value கேட்டிருக்காங்க or range of cos inverse of x. எப்படி வேணாலும் கொஷின் கேட்கலாம். சேம் கொஷின்ஸ். ஸோ 2025 கேட்ட கொஷின்ஸ். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியுங்க காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு டொமைன் அண்ட் ரேஞ்ச். ஓகே, வாட்ஸ் அ டொமைன் பார்த்தீங்கன்னா -1 to +1. த ரேஞ்ச் ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா 0 to π. இட்ஸ் கிளியர். இட்ஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒன்று டேட்டாஸ் ஃபார்முலா. ஓகே, ஸோ அப்போ த பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 to π க்ளோஸ் இன்டர்வல். ஓகே, அண்டர்ஸ்டுட் சில்ட்ரன்? ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? வாட் ஏ கொஸ்டின் நம்பர் 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் வே இந்த பிரின்சிபல் வேல்யூ கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த வேல்யூ? காட் இன்வர்ஸ் ஆஃப் -1/√3 கேட்டிருக்காங்க. இப்போ இது கிவன் கொஷின். நம்மளுக்கு ஒரு ஃபார்முலாஸ் தெரியும். என்ன ஃபார்முலாண்டா காட் இன்வர்ஸ் ஆஃப் -xஐ எப்படி சேஞ்ச் பண்ணலாம்டா π மைனஸ் காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படி சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அப்போ இந்த ஃபார்முலா என்ன பண்ணிக்கிறேன்டா π மைனஸ் காட் இன்வர்ஸ் ஆஃப் 1/√3 அப்படின்னு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். கிளியர்? இந்த ஃபார்முலா அப்படி. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண π மைனஸ் காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணோம். இப்போ நீ என்ன பண்ணால் காட்டோட வேல்யூ எந்த வேல்யூக்கு 1/√3 வரும் அப்படின்னு ஈக்குவேட் பண்ணால் காட்டுக்கு 1/√3 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 டிகிரிக்கு வருங்க. அப்போ 6 டிகிரின்னா π/3. எஸ் கிளியர்? இப்போ π/3 சிம்பிளி பண்ணிட்டு அப்போ 2π/3. எஸ் கிளியர்? தட் இஸ் ஆப்ஷன் டி. கிளியர் சில்ட்ரன்? ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? வாட் ஆர் நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா y is equal to sin inverse of x. The interval -1 to 0 close interval -1 to 0 question கொடுத்துருக்காங்க. What is the range of y? It's the questions. Clear? ஸோ அப்போ given question கொடுத்துட்டாங்க. sin y is equal to sin inverse of x. x ஓட வேல்யூ -1 to 0 கொடுத்துட்டாங்க. எனக்கு கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? ரேஞ்ச் ஆஃப் y கேட்டிருக்காங்க. கிளியரா? ஸோ ஒன்றும் இல்லைங்க, -1 <= x <= 0 இது கொடுத்துருக்க டேட்டாவா given. இப்போ என்ன பண்ணேன்னா எனக்கு ஒய்யோட வேல்யூ வேணும். ஸோ அப்போ ஒய் = வாட்ஸ் வேல்யூ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸா. பெட்டர் இந்த என்டையர் ஈக்குவேஷன் சைன் இன்வர்ஸ் எடுங்க. அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1 <= சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் <= சைன் இன்வர்ஸ் ஆஃப் 0 அப்படின்னு இருந்துருமா? இப்போ நம்மளுக்கு ஒரு ஃபார்முலாஸ் தெரியும். என்ன ஃபார்முலா? சைன் இன்வர்ஸ் ஆஃப் -x மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். இது நம்மளுக்கு தெரியும் ஃபார்முலா. கிளியரா? ஸோ அப்போ அந்த ஃபார்முலா படி நான் எழுதுனாக்கா அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1 நான் எப்படி மாற்றலாம்? மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1ன்னு மாற்ற முடியும். அப்போ சைன் எந்த வேலைக்கு 1 கிடைக்கும்? π/2. தட் இஸ் ஈக்குவல் டு அப்போ -π/2. கிளியரா? அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1க்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா -π/2 <= சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் <= சைன் இன்வர்ஸ் ஆஃப் 0 வந்து சைன் இன்வர்ஸ் வேல்யூ 0 கிடைக்கும். இப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒய். ஸோ அப்போ -π/2 <= y <= 0. அப்போ வாட் இஸ் த ரேஞ்ச்? கொஷின் இஸ் ரேஞ்ச் ஆஃப் y தானே. ரேஞ்ச் ஆஃப் y = க்ளோஸ் இன்டர்வல் -π/2 to 0. கிளியரா? ஃபார்ம் பண்ணிக்கலாமா? தட் இஸ் ஆப்ஷன் பி. கிளியர் மை சில்ட்ரன்? ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? வாட் நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் த பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் -π/10. இஸ் கிளியர்? சேம் அப்போ சிஸ் ஆஃப் த பிரின்சிபல் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இது கிவன் டேட்டா. இப்போ நான் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணேன். என்ன ஃபார்முலாண்டா நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்முலாஸ் தெரியும். என்ன ஃபார்முலா? சைன் ஆஃப் -θ = -sin θ. இது நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. கிளியரா? அப்போ நவ் சைன் ஆஃப் ஆல்ரெடி இருக்குது சைன் இன்வர்ஸ் வெளியே அப்படியே இருக்கட்டும். அப்போ சைன் ஆஃப் -10π/3 -sin 10π/3 அப்படின்னு நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். கிளியர்? ஐ எம் யூஸிங் திஸ் ஃபார்முலா. ஸோ அப்போ 10π/3 நான் என்ன பண்ணிக்கிறேன்? அகைன் இன்னொரு ஃபார்முலா கூட யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ஃபார்முலா? சைன் இன்வர்ஸ் ஆஃப் -x = -sin இன்வர்ஸ் ஆஃப் x. கிளியர்?
ஸோ அப்போ இந்த மைனஸை நான் வெளியே கொண்டு போயிட்டேன். அப்போ என்ன ஆகுனா உள்ளே கொஞ்சம் எனக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துடும். இப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் வாட்ஸ் வேல்யூ 10π/3 அப்படின்னு மாற்றிடலாம். கிளியரா? இந்த இடத்துல ஒரு காமன் டவுட் வரும். இப்போ என்ன நீ காமனாக மிஸ்டேக் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அப்படியே ரெண்டையும் கொண்டு போகிறேன். நம்மளுக்கு ஒரு ஃபார்முலாஸ் தெரியும். என்ன ஃபார்முலா? சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு தீட்டா அப்படின்னு தெரியும். ஸோ அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் 10π/3 வந்துடும் நம்ம போட்டுருவோம். இப்போ போட்டிங்கன்னா மைனஸ் வெளியே இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக 10π/3 ஆஸ் பேர் இந்த ஃபார்முலா படி நான் போட்டேன் 10π/3. பட் 4 ஆப்ஷனில் 10π/3 இல்லை. ஸோ அப்போ என்ன சார்னா கண்டிப்பாக அப்படி எழுத முடியாது. ஏன் சார் ஃபார்முலா கரெக்டு தானே சார்? ஏன் சார் எழுத மாட்டா? வெரி சிம்பிள், ஃபார்முலாஸ் கரெக்டு. என்ன ஃபார்முலாண்டா? லிசன் கேர்ஃபுல். சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு தீட்டா கரெக்டு. வேர் அதை தான் இங்கே நிறைய பேர் மறந்துறாங்க. வேர் தீட்டா இன் திஸ் ஃபார்முலா இஸ் அப்ளிகபிள் வேர் தீட்டா பிலாங்ஸ் டு -π/2 less than or equal to theta less than or equal to +π/2. That is -π/2 to +π/2 தான் இந்த தீட்டா வேல்யூடு. ஓகே, அப்போ ஹியர் 10π/3ண்டா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10π/3 16. ஓகே, 16 × 3 600 டிகிரி. நம்மளுக்கு இந்த ஃபார்முலாஸ் அப்ளிகபிள் ஒன்லி தீட்டா வேர் இஸ் ஃப்ரம் வேர் டு வேர் -π/2 to +π/2 தான். பட் நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குங்க? 10π/3 ஷுவர் திஸ் நாட் பிலாங்ஸ் டு -π/2 +π/2க்குள்ளே கண்டிப்பாக வராது. ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா π/3 60 டிகிரி. அப்போ 10π/3 600 டிகிரி. ஓகே, பட் நம்மளுக்கு வராதுங்க. இட்ஸ் கிளியர்? அப்போ டஸ் நாட் பிலாங்ஸ் டு -π/2 +π/2 10π/3 வராது. ஸோ கண்டிப்பாக இந்த ஃபார்முலா டஸ் நாட் எக்ஸிஸ்ட். எப்பயுமே இந்த ஃபார்முலா சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் தீட்டா ஈக்குவல் டு தீட்டா வந்துச்சுன்னா வேர் தீட்டா பிலாங்ஸ் டு வேர் -π/2 +π/2 நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கான்னு செக் பண்ணணும். கிளியரா? அப்போ இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக வேர் டு வேர் -π/2 to +π/2க்குள்ளே இருக்காது. கிளியர்? அப்போ இது எப்படி சார் சால்வ் பண்ணால்? அப்போ நம்ம நெக்ஸ்ட் ஐ வில் கோட் தட் சிம்பிளிஃபை பண்ணலாம். அப்போ 10π/3 நான் என்ன பண்ணேன்? -π/2 to +π/2க்குள்ளே அந்த பிரின்சிபல் வேல்யூக்குள்ளே வர்ற மாதிரி நான் சிம்பிளிஃபை பண்ணேன். அப்போ இது எப்படி சார் சிம்பிளி பண்ணலான்டா? அப்போ மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் அப்படியே இருக்கட்டும் அகெயின் சைன் இந்த 10π/3 இருக்கு இல்லையா? அப்போ ஹியர் இது எப்படி சேஞ்ச் பண்ணலான்டா? π/3 இஸ் கிளியர் ப்ளஸ் இது என்ன பண்ணலாம்? 3πன்னு கூட போட்டு பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக வந்துடுமா? இது ரெண்டையும் கிராஸ் பண்ணல 9π + π ஆட்டோமேட்டிக்காக 10π/3ன்னு வந்துடும். கிளியர்? அப்போ 10π/3 இது எப்படி சிம்பிளி பண்ணலாம்? அப்போ மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் இஸ் கிளியர் சைன் ஆஃப் ஓகே 3πன்னா ஹவு மெனி ரெவல்யூஷன்? ஒரு ரெவல்யூஷன் கம்ப்ளீட் ஆயிரும். ஓகே, இது வரைக்கும் வந்துச்சுன்னா 2π, இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் 2π. அகெயின் வந்துச்சுன்னா 3πன்னு வரும்போது இங்கே வந்து நிற்கும், அடுத்த லெவலுக்கு வரும் 3π ப்ளஸ் சம்திங் வேல்யூ. கிளியரா? அதான் நமக்கு டேட்டா கொடுத்துருக்கு. பெட்டர் நான் என்ன பண்ணுவேன்டா, ஒரு ரெவல்யூஷன் 2π கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அப்போ 2πயை ரிமூவ் பண்ணிடுங்க. ஒரு ரெவல்யூஷன் ஆயிடுச்சுன்னா எவ்வளோ பெரிய டிக்னாமெட்ரி பிக்கஸ்ட் வேல்யூ கொடுத்தாலும் சரி, ஒரு ரெவல்யூஷன் வந்துச்சுன்னா அதை கட் பண்ணி தூக்கிடுங்க. ஸோ அப்போ 3π பார்த்தீங்கன்னா 2π ஒரு ரெவல்யூஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்போ 2πயை ரிமூவ் பண்ணிவிட்டு ரிமைனிங் என்ன மட்டும் இருக்கும்? π மட்டும் இருக்கும், அதை மட்டும் எடுத்துக்கங்க. அண்டர்ஸ்டாண்ட்? அதாவது ஒரு ரெவல்யூஷன்ஸ் கம்ப்ளீட்டாக ஒரு ரெவல்யூஷன் வருதுன்னா 2π 0 to 2π ஒரு ரெவல்யூஷன் அப்படின்னுச்சா தூக்கிடுங்க, கட் பண்ணி எடுத்துருங்க. அப்போ 3πயில் ஒரு ரெவல்யூஷன் 2π போச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்குது? ஒரு π இருக்கும். அப்போ π + π/3 மட்டும் எடுத்துக்கிட்டேன். கிளியரா? நம்மளுக்கு ஆல்ரெடி திரும்ப அகெயின் ஃபார்முலா தான் வர்றான். சைன் 180 + தீட்டா ஈக்குவல் டு வாட்ஸ் மீனிங் மைனஸ் சைன் தீட்டா. கிளியரா? என்ற தேர்ட் கூட வந்துடும் இல்லையா? ஸோ அப்போ ஹியர் ஈக்குவல் பண்ணிங்கன்னா மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் அப்போ என்ன பண்ணுங்க? மைனஸ் சைன் வாட் இஸ் அ வேல்யூ ரேஜா? π/3. கிளியரா? திரும்ப சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஃபார்முலா படி சைன் இன்வர்ஸ் ஆஃப் -x மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸா மைனஸ் உள்ளே கொண்டு போயிருங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் π/3. இஸ் கிளியர்? சேம் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணேன். சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் தீட்டா ஈக்குவல் தீட்டா தட் இஸ் அ வேல்யூ ஈக்குவல் டு π/3. கிளியரா? ஸோ அப்போ அந்த வேல்யூ ஈக்குவல் டு π/3ன்னா ஆட்டோமேட்டிக்காக வாட் இஸ் த மீனிங் ரேஜா? திஸ் வேல்யூ பிலாங்ஸ் டு வேர் -π/2 to +π/2க்குள்ளே இருக்கும். கிளியரா? That is π/3 option C. Okay, understood children? Right. Next question போயிடலாமா? What are next questions? அப்படின்னு பார்த்தீங்கன்னா the principal value of sin inverse of cos 43π/5 கண்டுபிடிக்கணும். இது டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. Is clear? The principal value of sin inverse of cos 43π/5. Clear? இப்போ இந்த சம்மை எப்படி சார் சால்வ் பண்ணலாம்? நோட் த பாயிண்ட். நம்மளுக்கு இந்த ரெண்டு ஃபார்முலாஸ் தெரியும். எப்படி?
sin inverse of sin theta அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும் theta where theta belongs to previous sum மாதிரி என்னங்க minus pi by 2 to plus pi by 2 அப்படின்னு வந்து தெரியும் or cos inverse of cos theta is equal to theta ன்னு தெரியுங்க theta belongs to close interval 0 to pi இது நம்மளுக்கு தெரிஞ்ச ஆல்ரெடி ஃபார்முலா கிளியரா ஆனால் sin inverse of sin theta cos inverse of cos theta அந்த பேட்டர்ன் தான் வந்து நிற்கணும் ஆனால் நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது sin inverse of cos theta இருக்குது ஸோ கண்டிப்பாக இங்கே இருக்க ஃபார்முலாஸ் அப்ளிகேபிள் பண்ண முடியாது அப்போ கண்டிப்பாக இந்த காசை என்னவாக மாற்றணும் சைனாக மாற்றணும் ஃபஸ்ட்டு கண்டிஷன்ஸ் ஓகே அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்னா 443 பை பை 5 இருக்குல்லையா அதை முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணலாம் கிளியர் அப்போ 43 பை பை 5 எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு சைன் இன்வர்ஸ் அப்படி இருக்கட்டும் காஸ் ஆஃப் கிளியரா 14 இப்போ 8 அப்போ காஸ் என்ன பண்ணலாம் 8 பை ப்ளஸ் 3 பை பை 5 அப்படின்னு போட்டுக்கலாமா இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணு 8 into 5 40 40 plus 3 43 பை பை 5 சேஞ்ச் பண்ணிக்கலாமா இப்போ 8 பைன்னா how many revolution 4 revolutionனா ஃபஸ்ட்டு 0 to 2 பை ஒரு ரெவல்யூஷன் நெக்ஸ்ட் 0 to 4 பை செகண்ட் ரெவல்யூஷன்ஸ் கிளியர் அடுத்து நெக்ஸ்ட் என்னது 6 பை நெக்ஸ்ட்டு அடுத்து வரும்போது என்ன ஆகும் 8 பை கிளியர் கம்ப்ளீட்டாக 4 ரெவல்யூஷன்ஸ் அப்போ 4 ரெவல்யூஷன் கம்ப்ளீட்டாக கட் ஆகிடுச்சுன்னா நான் ஆல்ரெடி சொன்னது தான் ஒரு ரெவல்யூஷன் கம்ப்ளீட் ஆச்சுன்னா அந்த வேல்யூயை கட் பண்ணி எடுத்துருங்க ஸோ அப்போ 8 பை வரைக்கும்னா 8 பை ரெவல்யூஷன் கண்டிப்பாக 4 ரெவல்யூஷன் அந்த சர்க்கிள் வந்து கம்ப்ளீட் ஆகிடுது அப்போ 8 பையை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடுங்க அப்போ வாட் ரிமைனிங் சைன் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் ஒன் ரியாக்ஷனுங்க 3 பை பை 5 அப்படின்னு வந்துடுங்க ஸோ 8 பை இருந்து 4 ரெவல்யூஷன் அந்த சர்க்கிள் கம்ப்ளீட்டாக ஆயிடுது ஸோ அப்போ ரிமூவ் பண்ணிட்டேன் கிளியரா இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது காஸ் 3 பை பை 5 ஸோ நம்மளுக்கு இப்போ ஃபார்முலா படி என்னங்கன்னா இங்கே எனக்கு என்ன வேணுது சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் தீட்டா வேணும் பட் இங்கே சைன் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் இருக்குது அப்போ இதையும் நான் சேஞ்ச் பண்ணுறேன் எப்படி சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஓகே ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன் என்ன ஃபார்முலா காஸ் தீட்டாவை என்னால் எப்படி சேஞ்ச் பண்ண முடியும்னா சைன் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா அப்படி சேஞ்ச் பண்ணலாம்ல அப்போ ஹியர் ஈக்குவல் பண்ணிங்கன்னா அப்போ சைன் ஆஃப் 90 தட் இஸ் 5 by 2 மைனஸ் 3 by 5ன்னு போட்டுக்கிறேன் கிளியர் இதை சிம்பிளி பண்ணிக்கலாமா அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் sin clear இதை ஃபாலோ பண்ணிக்கிட்ட 5 பை நெக்ஸ்ட் இதை கிராஸ் பண்ணிட்டோம்னா அகெயின் வாட்ஸ் மீனிங் மைனஸ் 6 பை டிவைடட் பை 10 சிம்பிளி பண்ணால் மைனஸ் 5 பை 10 ஸோ அப்போ இதை சிம்பிளி பண்ணிங்கன்னா மைனஸ் 5 பை 10 கிளியரா ஸோ அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் தீட்டா ஈக்குவல் டு தீட்டா ஸோ அப்போ ஹியர் ஃபார்முலைஸ் பண்ணால் அப்போ மைனஸ் 5 பை 10 மைனஸ் 5 பை 10 இஸ் பிலாங்ஸ் டு ஷோர் மைனஸ் 5 பை 2 to ப்ளஸ் 5 பை 2 90குள்ளே இருக்கும் கிளியர் ஏன்னா 18 டிகிரியா பையோட வேல்யூ 180 டிகிரி டிவைடட் பை 10 ஸோ 18 டிகிரி வந்து நிற்கும் மைனஸ் 18 டிகிரின்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக மைனஸ் 92 ப்ளஸ் 90குள்ளே கண்டிப்பாக 18 டிகிரி இருக்கும் ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா இஸ் அப்ளிகபிள் ஸோ அப்போ வாட் இஸ் ஆன்சர் மைனஸ் 5 பை 10 கிளியர் மை சில்ட்ரன் இப்போ கொஸ்டின் நம்பர் 6 பாருங்கள் வாட் கொஸ்டின் நம்பர் 6 பார்த்தீங்கன்னா சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் ரூட் 2 மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் 1 பை ரூட் 3 இது கொஸ்டின்ஸ் இப்போ இந்த கொஷினை என்ன பண்ணணும் சால்வ் பண்ண போகிறோம் இப்போ சால்வ் பண்ணது கிவன் கொஷின்ஸ் ஸோ நம்மளுக்கு சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் ரூட் 2 இருக்குது ஸோ நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் என்ன ஃபார்முலா சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு பை மைனஸ் சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் தீட்டா அப்படின்னு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் ஸோ அப்போ சேம் ஃபார்முலா இப்போ சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் ரூட் 2 சிம்பிளி பண்ணிங்கன்னா பை மைனஸ் சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் 2 அப்படின்னு நிற்கும் ஸோ அப்போ சிம்பிளி பண்ணிங்கன்னா பை மைனஸ் சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் 2 பார்த்தீங்கன்னா பை பை 4 அப்போ சிம்பிளி பண்ணிங்கன்னா 3 பை பை 4 இது நமக்கு தெரியும் ஸோ அப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா வாட் இஸ் அ வேல்யூ 3 பை பை 4 மைனஸ் இதையும் சிம்பிளி பண்ணிங்கன்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் 1 பை ரூட் 3 60 டிகிரி தட் இஸ் ஈக்குவல் டு பை பை 6 ஸோ அப்போ இதை சிம்பிளி பண்ணலாம்னா இப்போ ஹியர் 18 பை மைனஸ் 4 பை டிவைடட் பை 24 அப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா வாட் ரியாக்ஷன் 14 பை 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 24 இப்போ 12 டிவைட் பண்ணிங்கன்னா இப்போ 7 பை பை 12 இஸ் கிளியர் தட் இஸ் ஆப்ஷன் டி அண்டர்ஸ்டுட்மா ரைட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் பட் கொஸ்டின் நம்பர் 7 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 2025 கேட்ட கொஸ்டின்ஸ் தான் த வேல்யூ ஆஃப் காஸ் ஆஃப் பை பை 6 ப்ளஸ் காட் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் 3 இது கொஸ்டின்ஸ் ஸோ இப்போ இந்த வேல்யூ ஆஃப் காஸ் ஆஃப் பை பை 6 ப்ளஸ் காட் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் 3 இதை சால்வ் பண்ணோம் இப்போ இதை சால்வ் பண்ண கிவன் டேட்டா எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு காட் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் 3 சிம்பிளி பண்ணலாம் சேம் வே காட் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு பை மைனஸ் காட் இன்வர்ஸ் ஆஃப் தீட்டா அப்படின்னு நம்மளுக்கு தெரியும்
சேம் வே அப்போ ஹியர் காட் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் ரூட் த்ரீயை நான் சிம்பிளி பண்ணிங்கன்னா இப்போ பை மைனஸ் காட் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் த்ரீ. ஸோ அப்போ பை காட்டுக்கு ரூட் த்ரீக்கு வாட்ஸ் வேல்யூங்க பை பை 6. 30 டிகிரிக்கு தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ரூட் த்ரீ கிடைக்கும். இப்போ பை பை 6 இதை சிம்பிளி பண்ணிங்கன்னா இப்போ 5 பை பை 6. ஸோ அப்போ சம்மில் பை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அப்போ காஸ் ஆஃப் ஆல்ரெடி ஒரு பை பை 6 இருக்குது ப்ளஸ் காட் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் த்ரீயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5 பை பை 6. ஓகே அப்போ சிம்பிளி பண்ணிங்கன்னா காஸ் இது ரெண்டு பண்ணால் 6 பை பை 6 கேன்சல் பண்ணிங்கன்னா வாட் ரியாக்ஷன் காஸ் பையோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -1. தட் இஸ் ஆப்ஷன் ஏ. ஓகே அண்டர்ஸ்டுட்மா? ரைட். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 8 பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 8 கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க ராஜா, கிராஃப் இப்படி கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த கிராஃப் வந்து ஒரு கிவன் கிராஃப் கொடுத்துட்டு இந்த 4 ஆப்ஷனில் இதோட இன்வெர்ஸ் கொஸ்டின் பார்த்திங்கன்னா த கிராஃப் ஆஃப் த ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த கிராஃப் கொடுத்துட்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரெப்ரசன்ட் த கிராஃப் இன்வெர்ஸ், இந்த கிராஃபுக்கு வந்து இன்வெர்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிளியரா? ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணீங்க, கொடுத்துருக்க கிராஃபு வாட் டைப் ஆஃப் கிராஃப்னு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இது 0 டிகிரிக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா 1. கிளியரா? 0 டிகிரிக்கு 1. நெக்ஸ்ட்டு 90 டிகிரிக்கு 0. நெக்ஸ்ட்டு -90 டிகிரிக்கும் 0 வருதா? கரெக்டாக காசு கிராஃப் வருமா? ஸோ அப்போ இந்த கவ் பார்த்தீங்கன்னா இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி காஸ் கவ். ஓகே நான் ஆல்ரெடி கான்செப்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அப்போ இதை நீ எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா காஸ் 3/2. ஓகே காஸ் 3/2க்கு பார்த்தீங்கன்னா இட்ஸ் வேல்யூஸ் ஈக்குவல் டு 1 ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ 2π எப்படி வந்துச்சுன்னு வச்சுக்க. அப்போ காஸ் 3/2க்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா -1 to +1. அந்த கவ் இப்படி மூவ் ஆகும். கிளியரா? ஏன்னா காசோட வேல்யூ நான் காஸ் 90க்கு தான் நம்மளுக்கு 0. ஓகே காஸ் 3/2க்கு வேல்யூ 0. இட்ஸ் கிளியர்? காஸ் 3/2 வேல்யூக்கு 0, காஸ் 2πக்கு வேல்யூ 1. ஸோ அந்த கவ் இப்படி மூவ் ஆகும். சேம் வே அப்போ ஹியர் ஈக்குவல் பண்ணிங்கன்னா காஸ் π நெக்ஸ்ட்டு காஸ் -3/2 இந்த டேட்டாஸ் வரும்போது காஸ் பைக்கு -1 இந்த கவ் இப்படி மூவிங் ஆகிட்டு. அப்போ கவ் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் வேல்யூ காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் கவ். இதுதான் கொடுத்துருக்க டேட்டா. அதை வந்து என்ன பண்ணால் -π/2 +π/2க்கு மட்டும் தான் கொடுத்துட்டாங்க. கிளியரா? இப்போ நீ அதை இன்வெர்ஸுக்கு மாற்றணும். ஸோ அப்போ இன்வெர்ஸுக்கு மாற்றணும்னா அப்படியே யோசிங்க. வாட் இஸ் த டேட்டா 0க்கு 1. அப்படியே இந்த எக்ஸ் ஆக்சிஸ் வேல்யூ ஃபுல்லாக நான் என்ன பண்ணிக்கிறேன் ஒய் ஆக்சிஸில் வேல்யூ எடுத்துக்கிட்டேன். அப்போ நியூமெரிக்கல் வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல -1 நெக்ஸ்ட் என்னது +1. அப்போ கண்டிப்பாக அப்படியே 0 டிகிரிக்கு வேல்யூ என்னங்க 1. ஸோ இப்போ 1. நெக்ஸ்ட்டு காஸ் 90க்கு வேல்யூ என்னது 0. இஸ் கிளியர்? காஸ் 90க்கு 0. காஸ் பையோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -1. இஸ் கிளியர்? காஸ் பையோட வேல்யூ -1. காஸ் 3π/2 வேல்யூ 0. ஸோ இப்போ 2π இப்படி மூவிங்க. சேம் வே ஹியர் ஈக்குவல் பண்ணிங்கன்னா காஸ் வேல்யூ 1. அப்போ காஸ் -90 0. காஸ் -π வந்து -1. ஸோ கவ் இப்படி மூவிங் ஆகும். இதுதான் வாட்ஸ் மீனிங் இதா காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் கவ். கிளியரா? அப்போ இங்கே கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் பாருங்கள். ஓகே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 0 டிகிரிக்கு 1. ஸோ 0 டிகிரிக்கு 1 வந்துருச்சுங்களா? 90 டிகிரியில் 0க்கு வந்திருக்கு. இட்ஸ் கிளியர்? 90 டிகிரியில் 0 பையோட வேல்யூ 1. அப்போ கொடுத்துருக்க கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த பேட்டர்னில் மட்டும் கொடுத்துருக்காங்க, ஒரு ஆஃப் மட்டும் இந்த கவ். இட்ஸ் கிளியர்? தட் இஸ் அப்போ விச் ஒன் ஆப்ஷன் சி. ஓகே அண்டர்ஸ்டுட்மா? கிளியர் சில்ட்ரன்? ரைட். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? இந்த கிராஃப் இன்வெர்ஸ் கிராஃபு காஸ் கர்வ்லாம் பார்க்கணும்னா நீங்கள் ஆல்ரெடி கான்செப்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அங்கே போய் பார்த்தீங்கன்னா இன்னும் ப்ரீஃபிங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். கொஸ்டின் கொடுத்துருக்காங்க ஷோ தட் த கிராஃப். ஓகே கிராஃப் கொடுத்துட்டாங்க. இது வாட் டைப் ஆஃப் கிராஃப் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாட்டர் லைன் வந்தாலே நீ ஒன்று ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கணும். வாட் இஸ் த மீனிங் இதா டேனு ஆர் காட் இன்வெர்ஸ். ஓகே டேன் ஆர் காட் இன்வெர்ஸ் கர்வ். சரி எப்படி கண்டுபிடிக்கலாமா? ஃபஸ்ட்டு இந்த கிராஃப் எடுத்துக்கங்க. நம்மளுக்கு தேவை என்ன பார்த்தீங்கன்னா காட் இன்வெர்ஸ் ஆஃப் கர்வ். இப்போ காட் வேல்யூ எடுத்துக்கங்க. ஓகே காட் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு நம்ம வேல்யூ காட் இன்வெர்ஸ் ஆஃப் கர்வ் வருங்க. காட் எந்த வேல்யூக்கெலாம் 0 வரும், நாட் டிஃபைன்டு வரும் அப்படின்னு யோசிங்க. நீ காட் எக்ஸே கூட எடுத்துக்க. காட் எக்ஸ் எடுத்திங்கன்னா காட் எக்ஸுக்கெலாம் எந்தெந்த வேல்யூலாம் 0 வரும் அப்படின்னு யோசி. ஓகே
அப்போ cot x எங்கே ஃபார்ம் ஆகும் 0 ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 டிகிரி cot 90 டிகிரி அன்டிஃபைன்டா ஓகே நெக்ஸ்ட்டு cot சாரி 1 செகண்ட் ஓகே tan 90 டிகிரிக்கு வந்து நாட் டிஃபைன்டு இஸ் கிளியர் அப்போ ஆப்போசிட்டாக பாருங்கள் tan அப்போ cot வந்து எந்தெந்த வேல்யூக்குள்ளே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் இஸ் நாட் டிஃபைன் கண்டுபிடிங்க cot ஃபங்க்ஷன் வந்து cos x பை sin x அப்போ sin x எங்கெங்கெல்லாம் நாட் டிஃபைன் sin 0 sin எங்கெங்கெல்லாம் 0 வரும் 180 2π நெக்ஸ்ட்டு மைனஸ் பை 2πயில் உள்ள 0 வரும் இல்லையா அப்போ நான் என்ன ஃபார்ம் பண்ணுறேன்னா எந்த ஃபங்க்ஷனில் நாட் டிஃபைன்டு வருதோ அதை ஃபுல்லாக நான் என்ன பண்ணிக்கிறேன் டாட்டர் லைனை யூஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் நாட் எக்ஸிஸ்டில் காட்டு ஸோ அப்போ இன்வெர்ஸ் வரும்போது எக்ஸ் ஆக்சஸ் வேல்யூனா ஒய் ஆக்சஸை யூஸ் பண்ணிக்கிறேன் கிளியரா ரைட் இப்போ நான் என்ன ஃபார்ம் பண்ணுறேன்னா காட்டு எந்த வேல்யூக்கு நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்ம யோசிக்கணும் இஸ் கிளியர் இப்போ ஒரு சிம்பிளாக யோசிங்க காட்டு 90 டிகிரி வேல்யூ பார்த்தீங்கன்னா 0 இஸ் கிளியர் காட் 90 டிகிரி 0 நெக்ஸ்ட்டு 3/2 வேல்யூக்கும் 0 வரும் மைனஸ் 3/2 0 மைனஸ் 5 இதுக்கெல்லாம் 0 வந்து நிற்கும் இப்போ 0 to ஓகே 0 to π/2 ஓகே காட் 90 0க்கு ஆல்சோ நாட் டிஃபைன் தான் இப்போ கொஷின் இஸ் 0 to π/2 விச் கோடன் ஃபஸ்ட்டு கோடன் 0 to π/2ல் காசு வந்து பாசிட்டிவாக நெகட்டிவாக பாசிட்டிவ் அப்போ 0 to π/2ன்னு வரும்போது கவ் இப்படி மூவிங் ஆகும் இஸ் கிளியர் நெவர் டச் சம் π/2 to π விச் கோடன்ட்டு π/2 π செகண்ட் கோடன்ட் காட் என்னங்க நெகட்டிவ் ஸோ இப்போ திஸ் வேல்யூ கோ டு திஸ் வேல்யூ ஸோ நெவர் டச் திஸ் வேல்யூ இஸ் கிளியர் நெவர் டச் திஸ் வேல்யூ எங்கள் பையுக்கும் 0வும் நாட் டிஃபைன் ஏன்னா 0வும் நாட் டிஃபைன்டு பையும் நாட் டிஃபைன்டு கிளியரா நெக்ஸ்ட்டு π to வாட்ஸ் அ வேல்யூ 3/2 ஓகே π to 3/2ன்னு வரும்போது தேர்டு கோடனில் காசு என்னாச்சு பாசிட்டிவ் ஸோ அப்போ திட்ஸ் நெவர் கெட் 0 இஸ் கிளியர் அடுத்து இது ஃபார்ம் பண்ணிங்கன்னா 3/2 2π ஸோ நெகட்டிவ் ஸோ திஸ் வேல்யூ இஸ் கோயிங் டு திஸ் வே இஸ் கிளியர் அண்டர்ஸ்டுட்னோ இதுதான் நம்மளுக்கு என்ன சொல்லணும்னா காட் இன்வெர்ஸ் கர்வ் அண்டர்ஸ்டுட்னோ ஸோ இதைத்தான் நான் என்ன ஃபார்ம் பண்ணுறேன்னா இப்படி நான் ஃபார்ம் பண்ணிடுவேன் ஃபஸ்ட்டு இந்த ஏரியா அடுத்து இந்த ஏரியா கிளியர் அதே மாதிரி கர்வ் மைனஸ் π/2 ப்ளஸ் 3/2 இந்த கர்வ் பார்த்தீங்கன்னா வாட்ஸ் அ வேல்யூ வாட் டைப் ஆஃப் கர்வ்னு பார்த்தீங்கன்னா காட் இன்வெர்ஸ் ஓகே ஒய் இஸ் ஈக்குவல் டு காட் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸோட கர்வ் இதுதான் இஸ் கிளியர் ஸோ அப்போ கொடுத்துருக்க சம்மு பார்த்தீங்கன்னா ஓகே அந்த சம்மில் போனீங்கன்னா வாட்ஸ் டைப் ஆஃப் கொஷின்ஸு காட் இன்வெர்ஸ் ஆஃப் கர்வ் இந்த டைப் கொஷின்ஸ் ஓகே ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா மைனஸ் π/2 to π/2 வேல்யூ 1 இருக்கும் ஸோ 3/2 வேல்யூ 1 இருக்குது மற்ற ரிமைனிங் ஃபுல்லாக இந்த ஏரியா ஃபுல்லாக நாட் டிஃபைன் எங்கெங்கெல்லாம் நாட் டிஃபைன் கொடுத்துருக்காங்க 0 டிகிரி π 2π இது ஃபுல்லாக காட்டு வந்தால் நாட் டிஃபைன் கிளியர் மை சில்ட்ரன் நெக்ஸ்ட் போயிடலாமா இதுதான் காட் கர்வ் நீ படிச்சிருப்பேன் இப்போ நம்ம 9th கொஸ்டின் போயிடலாம் வாட் 9th கொஸ்டின்ஸ் சாரி 10th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இங்கேயும் அதே தான் ஒரு கர்வ் கொடுத்துட்டாங்க இந்த கர்வ் வாட் டைப் ஆஃப் கர்வ் அப்படின்னு பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு இந்த கர்வ் டாட்டர் லைன் கொடுத்தா நாட் டிஃபைன்டு ஏரியா பார்த்துக்குங்க அப்போ நாட் டிஃபைன்டு ஏரியா பார்த்தீங்கன்னா மைனஸ் π/2 to ப்ளஸ் π/2 3/2 எந்த அப்போ π/2 3/2 இதில் ஃபுல்லாக நாட் டிஃபைன் கர்வ் பார்த்தீங்கன்னா வாட் டைப் ஆஃப் கர்வ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று எது இருக்கும் சீக்கன் இன்வெர்ஸாக இருக்கும் இல்லையா நாட் டிஃபைன்டு சீக்கன் இன்வெர்ஸாக 90 டிகிரியில் நாட் டிஃபைண்டாக இருக்கும் கிளியர் ஏன்னா காஸ் 90 0 அப்போ சீக்கன் இன்வெர்ஸ் நாட் டிஃபைன்டு ஸோ அப்போ இதை வச்சு நீ கண்டுபிடிச்சலாம் சீக்கன் இன்வெர்ஸ் ஆஃப் கர்வ் உண்டு பட் எனக்கு சீக்கன் இன்வெர்ஸ் ஆஃப் கர்வ் எப்படி வரும்னு பாருங்கள் ஓகே ஒன்ஸ் நம்மளுக்கு என்ன ஃபார்ம் பண்ணால் நம்மளுக்கு ஆல்ரெடி வேல்யூ தெரியும் இப்போ நான் என்ன பண்ணுறேன் சீக்கன் இன்வெர்ஸ் ஆஃப் கர்வ்னா சீக்கன் இன்வெர்ஸ் எங்கெல்லாம் நாட் டிஃபைன் பாருங்கள் ஓகே சீக்கன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸு இந்த பார்த்தீங்கன்னா கான்செப்ட் வீடியோவில் ப்ரீஃபிங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இப்போதைக்கு நான் ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லிடுறேன் ஒரு சீக்கினால சீக்கன் இன்வெர்ஸ் ஆஃப் கர்வ் பார்த்தீங்கன்னா எங்கெங்கே நாட் டிஃபைன் இருக்கும் 90 டிகிரியில் நாட் டிஃபைன் இருக்கும் நெக்ஸ்ட்டு 3/2 அடுத்து நெக்ஸ்ட்டு மைனஸ் π/2 அகெயின் 3/2 மல்டிபிள் ஆஃப் 90 இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சீக்கன் இன்வெர்ஸ் இஸ் நாட் டிஃபைன்டு கிளியரா ரைட் இப்போ நான் என்ன நெக்ஸ்ட் என்ன ஃபார்ம் பண்ண போகிறேன்னா சீக்கன் இன்வெர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சீக்கன் இன்வெர்ஸோட டொமைன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா -∞, -1 யூனியன் ஆஃப் 1 to infinity எஸ் கிளியர் டென்ஸ் டு வாட்ஸ் வேல்யூ இருங்க வேல்யூ பார்த்தீங்கன்னா 0 to π மைனஸ் எக்ஸப்ட் π/2 அப்படின்னு நம்மளுக்கு என்ன ஃபார்ம் பண்ணியிருப்போம்
சீக்கன் இன்வெர்ஸ் இது படிச்சிருப்போம். ஓகே சரி, எப்படி எழுதியிருப்போம்? சீக்கன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸு டொமைன் பார்த்தீங்கன்னா ஓகே ஓப்பன் இன்டர்வல் -∞, -1 யூனியன் ஆஃப் 1 to infinity டென்ஸ் டு எதை நோக்கி ட்ராவல் பண்ணுங்கள்? க்ளோஸ் இன்டர்வல் 0 to π எக்ஸப்ட் வாட்ஸ் வேல்யூ π/2. இதுதான் சீக்கன் இன்வெர்ஸாக கர்வோட டொமைன் அண்ட் ரேஞ்ச். அப்போ இந்த கர்வ் பார்த்தீங்கன்னா எதுக்குள்ளே டிஃபைண்ட் ஆகாது? -1 to +1க்குள்ளே டிஃபைண்ட் ஆகாது. எஸ் கிளியர்? ஏன்னா -∞, -1க்குள்ளே வரணும், 1 to infinity மூவ் ஆகுமே தவிர -1 to +1க்குள்ளே, அதாவது ஓப்பன் இன்டர்வல் -1 to +1க்குள்ளே இந்த கர்வ் நாட் டிஃபைன்டு. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கிறேன்? ஹியர் பார்த்தீங்கன்னா தட் இஸ் வேல்யூ ஈக்குவல் டு -1 to நெக்ஸ்ட் என்னது +1. இந்த ஏரியாவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சீக்கன் இன்வெர்ஸ் கர்வ் ஒருபொழுதும் டிஃபைண்ட் ஆகாது as per டொமைன் ரூல்ஸ் படி. கிளியரா? அப்போ ஹியர் இது எப்படி சார் சால்வ் பண்ணலாம்டா அப்படின்னா, ஃபஸ்ட்டு சீக்கன் இன்வெர்ஸ் ஆஃப் 0. சீக்கன் இன்வெர்ஸ் ஆஃப் 0ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வேல்யூ 1. எஸ் கிளியர்? நெக்ஸ்ட் அப்போ 0 to π/2ன்னா சீக்கன் இன்வெர்ஸ் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், அப்போ எப்படி இருக்கும்? பாசிட்டிவாக இருக்கும். எஸ் கிளியர்? Next 0 to -π/2 this also fourth quadrant. Okay, இது டிஃபார்ம் பண்ணுங்க 0 90 degree π 3π/2 next 2π. ஸோ இந்த ஆர்டரில் போனீங்கன்னா -π/2 that's all -π. ஓகே கிளாக் வைஸில் பார்த்தீங்கன்னா -π/2 -2πன்னு வந்து நிற்கும். ஸோ அப்போ -π/2 0 to -π/2 0 to -π/2னாலும் ஃபோர்த்து குவாட்ரண்ட் தான். ஸோ ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் காசு சீக்கன் இன்வெர்ஸ் பாசிட்டிவ் தான். அப்போ திஸ் ஆல்சோ பாசிட்டிவ், த கர்வ் திஸ் வே கோ டு திஸ் வே. கிளியரா? நெக்ஸ்ட் அடுத்து ஃபாலோ பண்ணிங்கன்னா ஹியர் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா வாட் இஸ் அ வேல்யூ? π/2 to π. π/2 to πன்னா விச் குவாட்ரண்ட்? π/2 to πன்னா செகண்ட் குவாட்ரண்ட். அப்போ காசு என்னாச்சு? நெகட்டிவ் ஆச்சு. ஸோ அப்போ த கர்வ் they will come to negative value. Is clear? Next π to 3π/2 third quadrant, this also negative value. அப்போ cos πயோட வேல்யூ -1, -1லிருந்து this value இப்படி மூவிங் ஆகும். Is clear? இதுதான் cos curve. நெக்ஸ்ட் அப்போ இங்கே ஃபார்ம் பண்ணிட்டா -π/2 to π, -π/2 to π this also what's the meaning? third quadrant negative. ஸோ அப்போ cos நெகட்டிவ், அப்போ cos πயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -1. இப்போ கேர் ஈக்குவல் பண்ணிட்டா இந்த டேட்டாஸ் வந்து நிற்கும். கிளியர்? நெக்ஸ்ட் π to 3 -3π/2 π to -π to -3π/2 செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்ல சீக்கன் இன்வெர்ஸ் நெகட்டிவ். ஸோ அப்போ திஸ் வேல்யூ ஆல்சோ நெகட்டிவ். ஓகே திஸ் இஸ் அ சீக்கன் இன்வெர்ஸ் ஆஃப் கர்வ். ஓகே அண்டர்ஸ்டுட்மா? இதுதான் நான் இப்படி எழுதியிருப்பேன். ஓகே ஃபார்ம் பண்ணலாமா? ரைட். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 11. இப்போ கிராஃப் கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த கிராஃப் வச்சுட்டு வாட் டைப் ஆஃப் கிராஃப் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ கொடுத்துருக்கிறத பாருங்களேன், ஈஸியாக ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலாம். என்ன ஐடென்டிஃபிகேஷன் பண்ணால் 0க்கு 0, நெக்ஸ்ட்டு πக்கு 0, ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 90க்கு 1, நெக்ஸ்ட்டு அகெயின் 90க்கு வேல்யூ 1 வர மாதிரி வச்சுன்னு வச்சுங்க. அப்போ கர்வ் இது எந்த வாட் டைப் ஆஃப் கர்வ்? 0க்கு 0 sin 90க்கு வேல்யூ 1 வந்துச்சுன்னா தட் இஸ் ஈக்குவல் டு y இஸ் ஈக்குவல் டு sin x. ஓகே sin x கர்வ் ஆகுமா? அப்போ இதோட இன்வெர்ஸ் தான் இந்த பக்கம் அப்படியே மிரர் சேஃபில் வந்து நிற்குதா? அகெயின் பார்த்தீங்கன்னா 90க்கு வேல்யூ 1, πக்கு 0, நெக்ஸ்ட்டு 2πக்கு 0. அப்போ ஹியர் π வேல்யூவில் 0 வந்துச்சுன்னா அப்போ இது இன்வெர்ஸ் கர்வ். வாட் டைப் ஆஃப் இன்வெர்ஸ் கர்வ்? y இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வெர்ஸ் கர்வ். ஸோ சைன் கர்வ் எப்படி வரும், சைன் இன்வெர்ஸ் ஆஃப் கர்வ் எப்படி வரும் ஆல்ரெடி கான்செப்ட் வீடியோவில் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருப்பேன். ஸோ எம்சிக்குனால ஸ்ட்ரைட்டாக வந்துடுறேன். கிளியர் மை சில்ட்ரன்? ஸோ அப்போ இந்த கர்வ் பார்த்தீங்கன்னா விச் ஒன்? ஆப்ஷன் சி சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸும் ப்ளஸ் y இஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் கிராஃபும் கொடுத்துருக்காங்க. கிளியர் மை சில்ட்ரன்? go to next question போயிடலாமா? இப்போ நம்ம கொஸ்டின் நம்பர் 12 பாருங்கள். வாட்ஸ் அ கொஸ்டின் நம்பர் 12னா சைன் ஆஃப் π/3 ப்ளஸ் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 1/2 இது கொஷின்ஸ். இஸ் கிளியர்? ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன ஃபார்ம் பண்ணுறா ஃபஸ்ட்டு சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 1/2க்கு வேல்யூ கண்டுபிடிங்க. அதாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சைன் இன்ட்டு π/3 ப்ளஸ் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 1/2. ஸோ சைன் எந்த வேல்யூக்கு 1/2 கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 டிகிரி கிடைக்குமா? ஓகே அப்போ வாட்ஸ் வேல்யூ π/6. எஸ் கிளியர்? நவ் அகெயின் அப்போ இதை சிம்பிளை பண்ணுங்கள். அப்போ சைன் ஆஃப் இப்போ இது ரெண்டு எல்சிஎம் எடுத்திங்கன்னா 6 எல்சிஎம் எடுத்துங்க. அப்போ ஹியர் பார்த்தீங்கன்னா 2π ப்ளஸ் π. இப்போ சிம்பிளை பண்ணிங்கன்னா சைன் ஆஃப் ஓகே 3π/6
இதை கேன்சல் பண்ணிங்கன்னா அப்போ சைன் ஆஃப் பை பை டூன்னு கிடைக்குமா? ஓகே, சைன் 90 is equal to value is equal to 1. That is option A. கிளியர்மா? ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? வாட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, if tan inverse of x is equal to y, இது கொஸ்டின், then what is the value? கிளியரா? what is the value of y? that is range கேட்டிருக்காங்க. அப்போ ஆக்சுவலாக நம்மளுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா tan inverse of x is equal to டொமைன் பார்த்தீங்கன்னா ரியல் நம்பர், ரேஞ்ச் என்ன கிடைக்கும்? ஓப்பன் இன்டர்வல் -π/2 to +π/2. இதான கொஷின். ஓகே, tan இன்வர்ஸ் ஃபங்க்ஷனோட டொமைன் அண்டு ரேஞ்ச். இப்போ கொஷின் இஸ் ஒயில் தான் கொடுத்துருக்காங்க, 4 ஆப்ஷன் மேவு. எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா அது டொமைன், கரஸ்பாண்டிங் ஒய் கண்டுபிடிச்சிங்கன்னா அது ரேஞ்சு. அப்போ ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் மீனிங்? -π/2 to +π/2. தட் இஸ் அப்போ ஒய் பிலாங்ஸ் டு வாட் இஸ் த வேல்யூங்க? ஓப்பன் இன்டர்வல் -π/2 to +π/2. இதுதான் கிடைக்குங்க. கிளியரா? அப்போ ஹியர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்டர்வல் நீ இப்படி ஃபார்ம் பண்ணாலும் சரி, இல்லை -π/2 லெஸ் தென் ஒய் லெஸ் தென் +π/2ன்னு போட்டாலும் சரி. தட் இஸ் ஆப்ஷன் சி. இதை போட்டுறாதீங்க, இது செட் ப்ராக்கெட். இது மாதிரி இன்டர்வல்னால் -π/2 +π/2க்குள்ளே வேரி ஆகுதுன்னு அர்த்தம் ஒய்யே. பட் இங்கே ஒய் பிலாங்ஸ் -π/2 +π/2ன்னா ஒய்யோட வேல்யூ எக்ஸாக்டாக -π/2 அண்ட் +π/2 ரெண்டு வேல்யூ தான் இருக்குன்னு அர்த்தம். பட் இன்டர்வல் பார்த்தீங்கன்னா -π/2 to +π/2ல எனி வேல்யூஸ் எடுக்கலாம். கிளியரா? தட் இஸ் அப்போ ரேஞ்ச் ஈக்குவல் டு -π/2 to +π/2. கிளியர் மை சில்ட்ரன்? ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? நெக்ஸ்ட்டு வாட் கொஸ்டின் நம்பர் 14 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் sin of π/3 minus sin inverse of -1/2. இது கொஷின்ஸ். ஸோ வாட் இஸ் அ வேல்யூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? sin inverse of -x is equal to -sin inverse of x. இது நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. கிளியரா? சேம் அந்த ரூலை தான் நான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். எப்படி யூஸ் பண்ணிக்கிறேன்? sin inverse of, கிளியரா, -1/2 சிம்பிளை பண்ணிக்கலாமா? sin inverse of -1/2 போட்டிங்கன்னா மைனஸ் சைன் வாட் வேல்யூங்க 1/2. ஸோ அப்போ ஹியர் மைனஸ் சைன் 1/2ன்னா சைன் 30 டிகிரிக்கு 1/2 கிடைக்கும். தட் இஸ் அப்போ π/6. அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் என்ன கன்க்ளூஷன்? சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1/2க்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா -π/6 அப்ளை பண்ணிக்கலாமா? அப்போ ஹியர் ஈக்குவல் பண்ணிங்கன்னா சைன் ஆஃப் π/3 மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1/2க்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா -π/6. கிளியர்? இப்போ இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா சைன் ஹியர் ஃபார்ம் பண்ணிங்கன்னா π/3 ப்ளஸ் π/6. ஸோ இப்போ ரெண்டையும் ஃபார்ம் பண்ணிங்கன்னா இப்போ சைன் ஹியர் π/6 ஃபார்ம் பண்ணிங்கன்னா இப்போ 2π ப்ளஸ் π. இப்போ இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா சைன் 3π/6. இப்போ ஹியர் ஈக்குவல் பண்ணிங்கன்னா சைன் π/2. சைன் 90 வேல்யூ 1. தட் இஸ் ஆப்ஷன் டி. கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 15 பாருங்க. வாட் கொஸ்டின் நம்பர் 15 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைன் ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். இதான் கொஸ்டின். சைன் ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், எக்ஸோட வேல்யூ லெஸ் தென் 1. வாட் இஸ் அ வேல்யூ? தட் இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின்ஸ். ஸோ இப்போ கிவன் டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா சைன் ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். இப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ணணும். ஸோ இங்கே இருக்க டேட்டாஸ் ஃபார்ம் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு வேல்யூ தெரியும். என்ன ஃபார்முலா தெரியும்னா சைன் இன்வர்ஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். ஓகே, சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் இல்லைங்களா? வாட் இஸ் அ வேல்யூ? சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா. ஓகே, சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். கிளியரா? அப்போ நான் இங்கே வெளியே என்ன பார்த்தீங்கன்னா சைன் இருக்குது. அப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா tan இன்வர்ஸ் இருக்குது கொஸ்டின். இப்போ நான் இந்த tan இன்வர்ஸ் என்ன பண்ணணும்? இந்த ஃபார்முலா படி என்ன பண்ண போகிறேன்? சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸாக மாற்ற போகிறேன். அப்போ இது எப்படி சார் சால்வ் பண்ணலாம்டா? அப்போ கொடுத்துருக்க சம்மா திரும்ப எழுதுறேன். சைன் ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இருக்குங்க இல்லையா? இந்த tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை தான் நான் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸாக மாற்ற போகிறேன். அப்போ இந்த இடத்துல பை வேல்யூ 1 இருக்குன்னு வச்சுக்கலாமா? அப்போ நான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு டேனுக்கு என்ன ஃபார்முலா? ஆப்போசிட் சைடு பை adjacent சைடு. அப்போ ஹியர் தீட்டாவை சூஸ் பண்ணால் ஆப்போசிட் சைடு எக்ஸ் பை adjacent சைடு 1. ஸோ அப்போ ஹைப்போட்டனியஸ் சைட்ஸ் பார்த்தீங்கன்னா 1 + x². கிளியரா? அண்டர்ஸ்டுட்னோ? அப்போ ஹியர் ஈக்குவல் பண்ணிங்கன்னா இப்போ சைன் ஆஃப், இப்போ நான் என்ன பண்ணேன்? இந்த tan இன்வர்ஸை சைன் இன்வர்ஸுக்காக மாற்ற போகிறேன். அப்போ சைனுக்கு என்ன ஃபார்முலா? ஆப்போசிட் சைடு பை ஹைப்போட்டனியஸ் சைட்ஸ். அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப்
ஆப்போசிட் சைடு எக்ஸ் பை ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படி மாற்றிக்கலாமா? ஸோ as per formula sin inverse of sin inverse of x is equal to x. ஸோ அப்போ sin inverse ஆட்டோமேட்டிக்காக அது ரிமூவ் ஆயிடும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? x divided by root of 1 plus x square. This is a question. X divided by root of 1 plus x square. Option D. Okay, understood ma? Right. Next question போயிடலாமா? What is next question? Question number 6. Okay, that is one textbook NCERT bookல miscellaneous exercise sum இருக்கும் நினைக்கிறேன். அந்த sum இந்த பேட்டர்னில் அங்கே கொஞ்சம் இன்டர்வல் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு கோடன் வர மாதிரி இங்கே இன்டர்வல் வந்து பை டு 3/2 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். கிளியரா? சரி, இப்போ நம்மளுக்கு இந்த சம்மை பார்த்தீங்கன்னா உனக்கு கொடுத்துருக்க டேட்டாஸை வச்சுக்கிட்டு நீ என்னென்ன ஃபைன் பண்ணா கொஞ்சம் பேசிக்காக ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலாவை நீ யூஸ் பண்ணணும். வாட் ஆர் த ஃபார்முலாஸ்? 1 ப்ளஸ் காஸ் எக்ஸுக்கு ஃபார்முலாஸ் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ் பார்த்தீங்கன்னா 2 காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் பை 2. கிளியரா? நெக்ஸ்ட் 1 மைனஸ் காஸ் எக்ஸுக்கு ஃபார்முலாஸ் தெரிஞ்சிருக்கணும். வாட்ஸ் வலி 2 சைன் ஸ்கொயர் எக்ஸ் பை 2. கிளியரா? அப்போ ஹியர் ஈக்குவல் பண்ணிங்கன்னா tan இன்வர்ஸ் ஆஃப் ஹியர் 1 ப்ளஸ் காஸ் எக்ஸுக்கு வாட் ஃபார்முலா? ஓகே, ஏன்னா மாடுலஸ் இருக்கு இல்லையா? அப்போ மாடுலஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுண்டா, இப்போ நான் அந்த மாடுலஸ் போட்டேன்னு வச்சுக்கேன், ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ்ன்னு நான் மாடுலஸ் பண்ணேன்னா அப்போ ஹியர் ஈக்குவல் பண்ணேன் ரூட் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் வேல்யூ கிடைக்கும். அதனால் நான் மாடுலஸ் போட்டுக்கிறேன். அப்போ ரூட் 2 மாடுலஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் பை 2. கிளியரா? ரூட் 2 மாடுலஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் பை 2. அதே மாதிரி ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் எக்ஸ்ன்னு வரும்போது ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரூட் ஆகும். ஆனால் ப்ளஸ் ஆர் மைனஸ் போகிறப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், ரூட் 2 மாடுலஸ் ஆஃப் சைன் எக்ஸ் பை 2ன்னு யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஆஸ் பர் கொடுத்துருக்க இதை வேல்யூவை பொறுத்து இங்கே இருக்க மாடுலஸ் பாசிட்டிவாக நெகட்டிவான்னு கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். கிளியரா? ரைட். அப்போ முதல் வேல்யூஸ்லாம் சப்ஜெக்ட் பண்ணும். root of 1 plus cos x what is the value? root 2 modulus of cos x by 2 one substitute பண்ணிக்கலாமா? plus root of 1 minus cos x வந்து பார்த்தீங்கன்னா root 2 modulus of sin x by 2 change பண்ணிக்கலாமா? okay, by again form பண்ணிங்கன்னா root of modulus of cos x by 2 next minus of root 2 modulus of sin x by 2. கிளியர்? ரைட். இப்போ இதிலிருந்து என்ன பண்ணுங்க, ரூட் 2 காமனாக எடுத்து கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் ஓகே மாடுலஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் பை 2 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் சைன் எக்ஸ் பை 2 டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் பை 2 மைனஸ் மாடுலஸ் ஆஃப் சைன் எக்ஸ் பை 2. ஓகே, இதான் டேட்டா. கிளியர்னா? ரைட். இப்போ இது எப்படி சார் ஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த இன்டர்வல் இருக்குது கொஷின் பார்த்தீங்கன்னா பை லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 3π/2 இது கொஷின். பை லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 3π/2. இப்போ எனக்கு என்ன வேணும், x/2 வேணும். அப்போ x/2 வேணும்னா அப்போ π/2 லெஸ் தென் எக்ஸ் டிவைடட் பை 2 லெஸ் தென் 3π/4. கிளியர்? அப்போ தட் இஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 90 டிகிரி. π/2 90 டிகிரிங்களா? லெஸ் தென் எக்ஸ் பை 2 லெஸ் தென் இது ஒரு 45 டிகிரி 5/4க்கு 45 டிகிரின்னா அகெயின் 45 டிகிரி 5/4 நெக்ஸ்ட் ஒரு 3 இருக்கா? இப்போ 3 ஃபார்ம் 15 ஓகே ரிமைனிங் 135 டிகிரி. ஸோ இப்போ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா π/2 டு 3π/4 தட் இஸ் 90 to 135 டிகிரி. செகண்ட் குவாட்ரண்ட் தான் வருங்க. அப்போ செகண்ட் குவாட்ரண்ட்டில் காஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா நெகட்டிவ், ஸோ வில் புட் மைனஸ். செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் வேல்யூ பாசிட்டிவ், ஸோ வில் புட் பாசிட்டிவ். கிளியரா? அப்போ ஹியர் இந்த சம்மை எப்படி சேஞ்ச் பண்ணுறேன், tan இன்வர்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் பை 2 வந்து மைனஸ் காஸ் எக்ஸ் பை 2வாக சேஞ்ச் பண்ணுறேன். ஏன் மைனஸ் காஸ் எக்ஸ் பை 2வாக சேஞ்ச் பண்ணேன்டா, கொடுத்துருக்க டேட்டாவை எக்ஸ் பை 2 சேஞ்ச் பண்ணும்போது இதோட வேல்யூ ரேஞ்ச் எதுக்குள்ளே வருதுண்டா 90 to 135 டிகிரிக்குள்ளே வருது. தட் இஸ் மீன் செகண்ட் குவாட்ரண்ட்டில் வருது. அப்போ செகண்ட் குவாட்ரண்ட்டில் வரும்போது ஷோர் காஸோட வேல்யூ நெகட்டிவ், ஓகே சைனோட வேல்யூ பாசிட்டிவ். அப்போ ப்ளஸ் சைன் எக்ஸ் பை 2 டிவைடட் பை அகெயின் இதை ஃபார்ம் பண்ணால் மைனஸ் காஸ் எக்ஸ் பை 2 நெக்ஸ்ட் மைனஸ் இது என்ன ஃபார்ம் பண்ணால் சைன் எக்ஸ் பை 2. கிளியரா? காசு மட்டும் நெகட்டிவாக மாறுது. இப்போ என்ன பண்ணுங்க, நியூமினேட்டரும் மைனஸோ டினாமினேட்டர் மைனஸ் எடுத்து காமனாக எடுத்து கேன்சல் பண்ணிடுங்க. கிளியரா? இந்த நியூமினேட்டர் மைனஸ் டினாமினேட்டர் எடுத்து கேன்சல் பண்ணிட்டேன்னு வச்சுங்க. அப்போ வாட்ஸ் த வேல்யூ கிடைக்கும்னா ஓகே கொஷின் பார்த்தீங்கன்னா
tan inverse of தானே சால்வ் பண்ணியிருக்கோம் tan inverse of what is the value ஓகே இந்த ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா இந்த மைனஸும் இந்த ஒரு மைனஸ் நிமிடர் காமனாக எடுக்கும்போது இது ப்ளஸ்ஸாக மாறிடும் மைனஸாக வந்துடுமா ஸோ டினாமினேட்டர் ரெண்டு ப்ளஸ் ஆயிரும் அப்போ காஸ் x/2 மைனஸ் sin x/2 இஸ் கிளியர் அப்போ ஹியர் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா tan இன்வர்ஸ் ஆஃப் நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா cos x/2 மைனஸ் sin x/2 டிவைடட் பை டினாமினேட்டர் ஆட்டோமேட்டிக்காக வாட்ஸ் வழி cos x/2 ப்ளஸ் sin x/2 அப்படின்னு வந்து நின்றோம் கிளியரா ரைட்டு அதுக்கப்புறம் நீ எப்பயும் போல் என்ன பண்ணுங்க நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா சரி இன்னொரு ஃபார்முலா தெரியும் என்ன ஃபார்முலா tan a minus b ஃபார்முலா tan a minus b ஃபார்முலா is equal to tan a minus tan b is clear divided by 1 plus tan a tan b நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா சரி 1 plus tan a tan b ஃபார்முலா தெரியுமா அப்போ now இப்போ இதே கொடுத்து பார்த்தீங்கன்னா tan pi by 4 minus x ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும் tan pi by 4 minus tan x divided by 1 plus tan pi by 4 ஓகே into tan x அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்குமா இது நம்மளுக்கு தெரிஞ்ச பேசிக் ஃபார்முலா கிளியரா ரைட்டு tan pi by 4ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1ன்னு சொல்லிடலாம் ஸோ அப்போ இது என்ன பண்ணலாம் tan pi by 4 வேல்யூ 1 மைனஸ் வாட்ஸ் வேல்யூ ரெஜா tan x divided by again 1 plus tan pi by 4 வேல்யூ 1 அப்போ ரிமைனிங் என்ன ஆச்சுங்க tan xன்னு வந்துருமா ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் அப்போ tan of pi by 4 minus x is equal to 1 minus tan x divided by 1 plus tan x அதிக டைம் நமக்கு இந்த ரிசல்ட்டை நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம் இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெண்ட்ரியில் ஓகே அப்போ நவ் 1 minus tan x divided by 1 plus tan x நம்மளுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா அப்போ நவ் இந்த என்ன பண்ண நியூமரேட்டர் அப்படியே cos x/2 காமனாக டிவைட் பண்ணி விட்டுருங்க அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் cos x/2 டேக் இட் காமனாக எடுத்துகிட்டின்னு வச்சுங்க இப்போ ரிமைனிங் என்ன கிடைக்கும் 1 minus cos டினாமினேட்டர் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வாட்ஸ் பண்ணிங்க tan x/2ன்னு வந்துடும் divided by here denominator also cos x/2 take it common இப்போ remaining 1 plus sin by cos ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும் tan வந்துடும் அப்போ tan x/2 கிளியரா இப்போ cos x/2 cancel அப்போ tan inverse of 1 minus tan x/2 divided by again 1 plus tan x/2 அப்படின்னு வந்து நிற்குமா கிளியரா அப்போ 1 minus tan x/2 divided by 1 plus tan x/2 அப்படின்னு வச்சுன்னா அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியுமா அப்போ யூஸ் பண்ணிங்கன்னா வாட்ஸ் வழி இப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் tan ஆஃப் கிளியர் pi by 4 மைனஸ் x/2 யூஸ் பண்ணிக்கலாமா நம்மளுக்கு இன்னொரு ஃபார்முலா தெரியுமா tan இன்வர்ஸ் ஆஃப் tan x is equal to x ஸோ அப்போ இது ரெண்டையும் சிம்பிளை பண்ணிங்கன்னா அப்போ pi by 4 minus x/2 clear that is option A understood no நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்னா அப்போ tan inverse of tan x is equal to x ன்னு ஃபார்முலா தெரியும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக tan inverse tan cancel ஆச்சுன்னா pi by 4 minus x/2 that is option A clear right next question போயிடலாமா what a question number next question பார்த்தீங்கன்னா question number 17 பாருங்க assertion reason type question first assertion என்ன சொல்லியிருக்காண்டா cos inverse of cos 13 pi by 6 வேல்யூ பார்த்தீங்கன்னா pi by 6ன்னு சொல்லிட்டாங்க நெக்ஸ்ட் ரீசன் சொல்லியிருக்காங்க the range of principal value of function y is equal to cos inverse of x equal to 0 to pi அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகே the range of principal value ஸோ ஃபஸ்ட்டு ரீசன் சொல்லுங்கள் cos inverse of xக்கு what's the domain -1 to +1 what is the range close interval 0 to pi is clear ஸோ இது ரேஞ்ச் இல்லையா ஸோ ரேஞ்ச் ஆர் பிரின்சிபல் வேல்யூ 0 to பைன்னு சொல்லுவோம் இந்த ரேஞ்ச் ஆஃப் பிரின்சிபல் வேல்யூ அப்போ இந்த ரேஞ்ச் ஆஃப் பிரின்சிபல் வேல்யூ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0 to பை ஸோ ஷியோர் த ரீசன் இஸ் கரெக்ட் இஸ் கிளியர் ரீசன் இஸ் கரெக்ட் இப்போ இந்த ரீசனை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன் அசர்டேஷன் கொடுத்துருக்க டேட்டாஸ் வந்து சரியானு செக் பண்ண போகிறேன் ஸோ அப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் 13 pi by 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நான் இதை நான் எடுத்து எழுதுனாக்கா அப்போ நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் என்ன ஃபார்முலா தெரியும் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் தீட்டா சீக்வல் டு தீட்டா கமா தீட்டா பிலாங்ஸ் டு வேர் க்ளோஸ் இன்டர்வல் 0 to பைக்குள்ளே இருக்கணும் கிளியரா
ஸோ அப்போ இதை சிம்பிளி பண்ணிங்கன்னா ஈக்குவல் டு 13π/6 கிடைக்கும். பட் 13π/6 does not belongs to close interval 0 to π. கிளியரா? 0 to 180 வராதுங்க. அப்போ நான் கொடுத்துருக்க சம்மை என்ன பண்ணணும், 0 to 180 நான் சிம்பிளிஃபை பண்ணேன். அதை எங்கள் ஹைலைட்டு. அப்போ ஃபஸ்ட் அப்போ நான் இன்னும் 13 cos 13π/6 இருக்குது, அதை நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன். எப்படி? cos 13π/6 நான் எப்படி ஃபார்ம் பண்ணிக்கிட்டா cos 5 ஓகே 2πன்னு வச்சுக்கலாமா, 2π ப்ளஸ் 5/6 மாற்றிடலாமா? இப்போ ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணி 12 + 1 30 13π/6ன்னு வந்துடுமா? அப்போ cos ஆஃப் 2π/6னா விச் கோடன்ட்? ஃபஸ்ட் கோடன்ட்டு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக cos π/6 கிளியரா? திட்ஸ் அ வேல்யூ. அப்போ cos 13π/6ஓட வேல்யூ cos π/6 வழி போட்டுடலாமா? ஸோ அப்போ சம்மு வந்து cos இன்வர்ஸ் ஆஃப் இஸ் கிளியர் cos 13π/6 இது கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதை நான் எப்படி சேஞ்ச் பண்ணிக்கிறேன்? cos இன்வர்ஸ் ஆஃப் cos 13π/6ஓட வேல்யூ தான் நான் என்ன சொல்லிக்கிறேன்? cos π/6ன்னு சொல்லிடுறேன். இஸ் கிளியர்? திரும்ப அகெயின் cos இன்வர்ஸ் ஆஃப் cos θ = θ ஃபார்முலா யூஸ் பண்ணனா வாட் இஸ் த வேல்யூ? π/6. ஸோ ஷுவர் த π/6 பிலாங்ஸ் டு க்ளோஸ் இன்டர்வல் 0 to π அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். ஸோ அப்போ cos இன்வர்ஸ் ஆஃப் cos 13π/6 சிம்பிளி பண்ணால் π/6 வருது ஆன்சரு. ஸோ ஷுவர் கண்டிப்பாக π/6 வருது. கிளியரா? அப்போ எந்த ரீசனை வச்சு தான் இந்த ஃபங்க்ஷன் ஃபஸ்ட் எடுத்துருக்கு டஸ் நாட் எக்ஸிட் ஆகுது. 13π/6 டஸ் நாட் பிலாங்ஸ் டு க்ளோஸ் இன்டர்வல் 0 to π. கிளியர்? அப்போ இந்த ஆன்சர் π/6 எதை பேஸ் பண்ணி வருது? இதோட ரேஞ்ச், தட் இஸ் அ பிரின்சிபல் வேல்யூ ரேஞ்ச். இந்த ரேஞ்ச் ஆஃப் பிரின்சிபல் வேல்யூ கான்செப்டை யூஸ் பண்ணி தான் இந்த ஆன்சர் நான் கொண்டு வரேன். அப்போ வாட் ஏ கன்க்ளூஷன்? அசட்ரேஷன் கரெக்டு. இந்த அசட்ரேஷன் ரீசன் கரெக்டாக கொண்டு வர்றதுக்கு நான் எந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணிக்கிறேன்? இந்த ரேஞ்ச் ஆஃப் பிரின்சிபல் வேல்யூ கான்செப்டை தான் யூஸ் பண்ணிக்கிறேன். தேர்ஃபோர் அப்போ வாட் ஏ கன்க்ளூஷன்? போத் assertion reason also true. The reason is correct explanation of the assertion. That is option A. Clear my children? Right. இப்போ next question போயிடலாமா? இப்போ question number 18 பார்த்தீங்கன்னா what a question number 18 சேம் தான், assertion reason type question எதுவும் டொமைன் கொடுத்துட்டாங்க. இந்த டொமைன் ஆஃப் y is equal to cos inverse of x கொடுத்துருக்காங்க. அகெயின் -1 to +1. The range of principal value of y is equal to cos inverse of x equal to close interval 0 to π except to -π/2 அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. கிளியரா? சரி, நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே லைன் சிம்பிளாக சொல்லிடலாம். cos inverse of xக்கு டொமைன் என்ன தெரியும்? -1 to +1 க்ளோஸ் இன்டர்வல். வாட் இஸ் த பிரின்சிபல் வேல்யூ ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் இன்டர்வல் 0 to π. இதுதான் cos இன்வர்ஸுக்கு நம்ம தெரிஞ்ச ஃபார்முலா. ஸோ அப்போ டொமைன் பார்த்தீங்கன்னா -1 to +1. டொமைன் வந்து cos inverse of x வந்து -1 to +1 சொல்லிட்டாங்க. எஸ் இஸ் கரெக்ட். த ரேஞ்ச் ஆஃப் பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் cos இன்வர்ஸ் ஆஃப் x வந்து 0 to π தான் சம்மு. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்கு? 0 to π எக்ஸப்ட் -π/2ன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது எதோட மீனிங் பார்த்தீங்கன்னா cos இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 0 to π. ஸோ பட் என்ன 0 to π -π/2 கொடுத்துருக்காங்க. தட் இஸ் அசட் ரீசன் இஸ் ஃபெயிலியர். பட் 0 to π -π/2 எதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ரேஞ்சு பார்த்தீங்கன்னா சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். கிளியர்? நம்ம கொடுத்த கொஸ்டின் வந்து காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அசட்ரேஷன் இஸ் ட்ரூ பட் ரீசன் இஸ் ஃபேல்ஸ். கிளியர்? அப்போ எந்த ஆப்ஷன் வரும்? ஆப்ஷன் சி. அசட்ரேஷன் இஸ் ட்ரூ பட் ரீசன் இஸ் ஃபால்ஸ். கிளியர் சில்ட்ரன்? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? வாட் நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் 19th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு நல்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், நல்லா கொஞ்சம் யோசிக்கிற மாதிரிங்க. ஃபஸ்ட்டு வேடேவும் வாட் ஃபஸ்ட் வேடே அசட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஆல் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் ஹாவ் தி இன்வர்ஸ் ஓவர் தி ரெஸ்பெக்டிவ் டொமைன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த இன்வர்ஸ் ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் எக்ஸிஸ்ட் ஃபார் சம் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிளியரா? இப்போ எல்லாம் பார்த்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூன்னு சொல்லிடுவாங்க. ஆல் த ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் have the inverse over the respective domain. சில புக்கிலே கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து ட்ரூன்னு வேறு சொல்லியிருப்பாங்க. அப்படி பண்ணாதீங்க. இஸ் இட் ராங்? ஓகே, அசட்ரேஷன் இஸ் ராங், இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். சில புக்கில் பார்த்தீங்கன்னா ட்ரூன்னு போட்டிருப்பாங்க, இட்ஸ் ராங். ஒய் சார் இட்ஸ் ராங் அதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு வேர்டு மிஸ் ஆகிருக்கு. என்ன வேர்டுன்னா ஆல் த ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் ஹாவ் தி இன்வர்ஸ் ஆஃப் ஓவர் தி ரெஸ்பெக்டிவ் டொமைன் மட்டும் இல்லை, ரெஸ்ட்ரிக்டட். ஓகே, ரெஸ்ட்ரிக்டட் ரெஸ்பெக்டிவ் டொமைன்.
அதாவது அந்த ஒரு ஃபங்க்ஷனோட டொமைனை ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணால் மட்டும்தான் இன்வெர்ஸ் கிடைக்குமே தவிர எல்லா ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷனுக்கு இன்வெர்ஸு கண்டிப்பாக எக்ஸிஸ்டே ஆகாது. எப்படி சார் அப்படின்னா நம்மளுக்கு அப்படியே கொஞ்சம் கான்செப்ட் எலாபரேட்டாக போகலாம். நம்மளுக்கு பேசிக்காக என்ன பண்ணுவோம்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஓகே இப்போ sin x அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துன்னு வச்சுக்க. sin xோட டொமைன் பார்த்தீங்கன்னா 6 ஓகே ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா -1 to +1 கிளியரா? இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து சைன் ஃபங்க்ஷன் வந்து இன்வெர்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஃபங்க்ஷன் இன்வெர்ஸ் வேணும்னா 1 வேணும் அண்டு வாட்ஸ் த மீனிங் இது ஆன் டூ 2 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் பைஜெக்டிவாக இருக்கும். பைஜெக்டிவ் வந்தால் தான் இன்வெர்ஸு எக்ஸிஸ்ட் ஆகும். இது நம்மளுக்கு காமனாக தெரிஞ்ச விஷயம். கிளியரா? 1 இருக்கணும், ஆன் டூ இருக்கணும். இப்போ நான் இந்த கொடுத்துருக்க ஃபங்க்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா 1 ஃபங்க்ஷனுக்கு வாட் இஸ் த டெஃபினேஷன்? 2 டிஃப்ரெண்ட் வேல்யூ எடுத்துக்கிறேன். ஓகே சிம்பிளாக சொல்லிடலாம். 2 டிஃப்ரெண்ட் வேல்யூ எடுத்தால் 2 டிஃப்ரெண்ட் இமேஜ் இருக்கும், 2 டிஃப்ரெண்ட் இமேஜ் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். எதுக்கு? 1க்கு. ஆன் டூக்கு ரேஞ்ச் ஈக்குவல் டு கோடமைன் ஈஸியாக சொல்லிடலாம். கிளியர்? இப்போ நான் 2 டிஃப்ரெண்ட் வேல்யூ எடுத்துக்கிட்டேன் ரியல் நம்பருக்குள்ள. வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் வேல்யூ? எக்ஸ் ஈக்குவல் டு 0 அண்டு பை. ஸ்ட்ரைட்டாக வந்துடலாம், சிம்பிள் தானே? ஓகே 2 டிஃப்ரெண்ட் வேல்யூ எடுக்கிறேன் 1 இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுறது. ஒன்ஸ் வேல்யூ 0 நாட் ஈக்குவல் டு பை. 2 டிஃப்ரெண்ட் வேல்யூ எடுத்துக்கலாமா? இப்போ நான் எஃப் ஆஃப் 0 எடுத்தேன்னு வச்சுக்க. வாட் இஸ் சைன் 0? சைன் 0 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ எஃப் ஆஃப் பை எடுத்திங்கன்னா சைன் பை ஆல்சோ 0. இஸ் கிளியர்? ஸோ அப்போ என்ன கன்க்ளூஷன் வந்துருச்சு? எஃப் ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பைன்னு வந்துருச்சு. ஸோ டிஃப்ரெண்ட் எலமெண்ட் டிஃப்ரெண்ட் இமேஜ் இருக்கணும். அப்போ தான் 1 ஃபங்க்ஷன். But different element, same image. அப்போ what are conclusions? F is not 1 to 1 function. F is not 1 to 1 function நால therefore அப்போ sin inverse of x வந்து does not exist. Not a bijective, therefore does not exist. அப்போ inverse does not exist. கிளியரா? அப்போ இந்த ஃபங்க்ஷன் அப்படியே சைனோட டொமைன் பார்த்தீங்கன்னா ஆர் ரியல் நம்பர். அப்போ ரியல் நம்பருக்கு நீ ரெஸ்பெக்டிவ் டொமைன் எடுத்திங்கன்னா அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட். இஸ் கிளியர்? சைன் ஃபங்க்ஷனுக்கு அப்படியே டிட்டோவாக அதுக்கான டொமைன் வந்து ரியல் நம்பர் அப்படியே டொமைனை எடுத்துனாக்கா ஷோர் சைன் ஃபங்க்ஷன் வந்து இன்வர்ஸ் வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அதை தான் அங்கே கொடுத்துருக்காங்க. வேறு என்ன கொடுத்துருக்காங்க? ஆல் த ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் ஹேவ் தி இன்வர்ஸ் ஆஃப் தி ஓவர் தி ரெஸ்பெக்டிவ் டொமைன். இங்கே டொமைன் வந்து 6 கண்டிப்பாக 1 ஃபெயிலியர். தேர்ஃபோர் not a bijective, therefore inverse does not exist. Understood now? Right. அப்போ என்ன சார் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னா இந்த டொமைன் வந்து சைன் இன்வெர்ஸ் வந்து எனக்கு இன்வெர்ஸ் வேணும், நான் கண்டுபிடிச்சே ஆகணும். சைன் எக்ஸ் வந்து நான் இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சே ஆகணும்டா இங்கே இருக்க சைன் டொமைன் இருக்குல்ல 6, இந்த 6 நான் என்ன பண்ண போகிறேன்டா ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறேன். எனக்கு தேவையான வடிவில் 1 ஃபங்க்ஷன் கிடைக்கிறது மாதிரியும் ஆன் டூ ஃபங்க்ஷன் கிடைக்கிற மாதிரி இந்த டொமைனை ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறேன். எனக்கு கன்வீனியண்ட்டாக சேஞ்ச் பண்ணுறேன். அப்படி சேஞ்ச் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம்டா இன்வெர்ஸை கண்டுபிடிக்க முடியும். அப்போ இது எப்படி சார் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணலாம்டா? சைன் ஃபங்க்ஷனை நான் என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிக்கிறேன்டா வாட்ஸ் வேல்யூ -π/2 +π/2 எடுத்துக்கிட்டு இப்போ நான் கண்டுபிடிச்சேன்டா வாட் இஸ் வேல்யூ ரஜா? இதுக்குள்ளே -π/2 +π/2 என்ன வேல்யூ எடுத்தினா 2 டிஃப்ரெண்ட் எலமெண்ட் எடுத்திங்கன்னா டிஃப்ரெண்ட் இமேஜ் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 1 கிடைக்கும், ஆன் டூ கிடைக்கும், தேர்ஃபோர் இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். கிளியர்? அப்போ டொமைன் என்னவா பண்ணியிருக்கோம்? ஆக்சுவலாக சைன் ஃபங்க்ஷனோட டொமைன் பார்த்தீங்கன்னா ரியல் நம்பர். ஆனால் இப்போ இந்த சைன் ஃபங்க்ஷன் டொமைன் என்னவா மாற்றிருக்கேன்? -π/2 to +π/2 மாற்றி விட்டுட்டேன். கிளியரா? -π/2 +π/2 நான் மாற்றிருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படியே என்டையர் டொமைனுக்கு சைன் ஃபங்க்ஷன் வந்து என்டையர் டொமைனுக்கு வந்து இன்வெர்ஸ் கிடைக்காது. அந்த டொமைனை எனக்கு தேவையான மாதிரி சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் ஓகே தட் இஸ் மீன் ரெஸ்ட்ரிக்ஷன். அப்படியே என்டையர் சைன் ஃபங்க்ஷனோட என்டையர் டொமைன் ரியல் நம்பர் அப்படியே எடுத்திங்கன்னா சைன் இன்வெர்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அந்த டொமைனை எனக்கு தேவையான மாதிரி நான் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறேன், சேஞ்ச் பண்ணுறேன். அதுக்கு தான் சேஞ்ச் பண்ணேன்னு சொல்ல ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறேன். அப்படி ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணால் மட்டும்தான் சைன் இன்வெர்ஸ் வந்து கிடைக்கும். அப்போ -π/2 ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணலாம், ஆர் π/2 to 3π/2 அப்படி எடுக்கலாம். ஓகே ஆர் 3π/2 to 5π/2 இந்த ஆர்டரில் அதே மாதிரி நெகட்டிவ் π/2 பேஸ் பண்ணி அப்படியே எடுத்துகிட்டே போகலாம். ஸோ அந்த டொமைன் என்டையர் டொமைன் ரியல் நம்பரை நம்மளுக்கு தேவையான மாதிரி கன்வெர்ட் பண்ணி ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணால் மட்டும்தான் சைன் இன்வெர்ஸ் வந்து
ஆட்டோமேட்டிக்காக வாட் இஸ் த மீனிங் இது எக்ஸிஸ்ட் ஆகும். -1 to +1 to க்ளோஸ் இன்டர்வல் -π/2 to +π/2 கிடைக்கும். கிளியரா? ஸோ அப்போ சைன் ஃபங்க்ஷனோட என்டையர் சைன் ஃபங்க்ஷனோட டொமைன் வந்து ரியல் நம்பர். அப்படியே எடுத்தீங்கன்னா இன்வெர்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். பட் அந்த டொமைனை நான் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணால் மட்டும்தான் இன்வெர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். இல்லையா? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு புக்கில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயும் புக்லேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டுன்னு போட்டிருப்பாங்க. இட்ஸ் அ ராங். பிகாஸ் ஆஃப் ஆல் த ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் ஹாவ் தி இன்வெர்ஸ் ஓவர் தி ரெஸ்பெக்டிவ் டொமைன். டொமைன் எல்லா அங்கே கொடுத்துருக்க ரெஸ்பெக்டிவ் டொமைனுக்கு வராது. அந்த டொமைனை என்ன பண்ண ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணணும். அந்த வேர்டு இருக்கான்னு பாருங்கள், இல்லை. ஸோ அதனால் அசட்ரேஷன் இஸ் ஃபெயில். கிளியரா? நெக்ஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்காக அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? tan இன்வெர்ஸ். the inverse of tan inverse of x exists for some x belongs to R ன்னு சொல்லியிருக்காங்க. வெரி சிம்பிள். tan inverse of x வந்து வாட்ஸ் அ டொமைன்? ஓகே, tan inverse of x வந்து டொமைன் பார்த்தீங்கன்னா ரியல் நம்பர். ஒன் செகண்ட். ஓகே, tan inverse tan inverse of x வந்துன்னா டொமைன் பார்த்தீங்கன்னா ரியல் நம்பர். ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா -π ஓப்பன் இன்டர்வல் -π/2 to +π/2. கிளியரா? அப்போ நெக்ஸ்ட் அப்போ இந்த கிவன் ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? இந்த இன்வெர்ஸ் ஆஃப் tan இன்வெர்ஸ் ஆஃப் x எக்ஸிஸ்ட் ஃபார் x belongs to R. எஸ், டொமைன்ஸ் ஈக்குவல் டு R தான். ஸோ ரீசன் இஸ் ட்ரூ. அப்போ வாட் ஏ கன்க்ளூஷன்? அசட்ரேஷன் இஸ் ஃபெயிலியர், ரீசன் இஸ் ட்ரூ. ஸோ அப்போ வாட் ஆப்ஷன் டி, அசட்ரேஷன் இஸ் ஃபால்ஸ் பட் ரீசன் இஸ் ட்ரூ. கிளியர்? ஆப்ஷன் டி. அண்டர்ஸ்டுட்மா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? வாட் ஏ கொஸ்டின் நம்பர் 20 அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கேயும் சேம் தான், அசட்ரேஷன் அண்ட் ரீசன். டாபிக் போகலாமா? இது எப்படி சார் சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டா அசட்ரேஷன் பாருங்கள். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கோன்னா the maximum value of cos inverse of x is equal to π/2. cos inverse of x the whole square is π/2 ன்னு கொடுத்துருக்காங்க. the range of principal value of cos inverse of x is equal to -π/2 to +π/2 ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீ என்ன பண்ண காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா பார்த்தீங்கன்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து டொமைன் பார்த்தீங்கன்னா -1 to +1. ரேஞ்ச் என்ன வந்து நிற்குன்னா -π/2 சாரி க்ளோஸ் இன்டர்வல் 0 to π. கிளியர்? க்ளோஸ் இன்டர்வல் 0 to π இதான் நம்மளுக்கு தெரியும். க்ளோஸ் இன்டர்வல் 0 to π. கிளியரா? ரைட். அப்போ இந்த பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் பிரான்சஸ் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் எஸ் கிளியர்? காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து டொமைன் வந்து -1 to +1. ரேஞ்ச் வந்து இந்த பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் ரேஞ்ச், இந்த ரேஞ்ச் ஆஃப் பிரின்சிபல் வேல்யூ வந்து 0 to π தான் ஆக்சுவல் ஃபார்முலா. பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து -π/2 to +π/2 கொடுத்துருக்காங்க. தேர்ஃபோர் ரீசன் இஸ் ஃபெயிலியர் ஒரு கண்டிஷன். கிளியர்? ரீசன் இஸ் ஃபெயில். இப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா இதோட மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். கிளியரா? ஸோ அப்போ காஸ் இன்வர்ஸோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 0 to π. அப்போ 0 ≤ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ≤ π. இதுதான் பிரின்சிபல், இந்த ரேஞ்ச் ஆஃப் பிரின்சிபலோட காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். நம்மளுக்கு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயரா? அப்போ 0 ≤ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர் ≤ π². கிளியர்? அப்போ இது மேக்ஸிமம் வேல்யூ. வாட் ஏ கன்க்ளூஷன்ஸ்? மேக்ஸிமம் வேல்யூ is π². okay, minimum value is 0. clear? That is option C. The assertion is true but the reason is false. Option C. clear ma? right. Next 21st parang. What are 21st questions? The assertion is question assertion and reason same type question. 2023 la keta questions. The range of the function 2 sin inverse of x equal to 3π/2 வேல்யூ பார்த்தீங்கன்னா π க்ளோஸ் இன்டர் π/2 to π/2 அப்படி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ரேஞ்ச் ஆஃப் பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் பிரின்ஸ் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் 0 to πன்னு கொடுத்துருக்காங்க. கிளியர்? ஸோ கண்டுபிடிக்கலாமா? அப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் வாட் இஸ் அ வேல்யூ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். அதோட டொமைன் பார்த்தீங்கன்னா -1 to +1. இந்த பிரின்சிபல் இந்த ரேஞ்ச் ஆஃப் பிரின்சிபல் வேல்யூ பார்த்தீங்கன்னா வாட் இஸ் அ வேல்யூனா க்ளோஸ் இன்டர்வல் -π/2 to +π/2. இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்சது. கிளியரா? ஆனால் ஃபஸ்ட்டு ரீசன் பாருங்கள்,
the range of principal value of branch of sin inverse of xக்கு range என்ன கொடுத்துருக்காங்க 0 to pi ன்னு கொடுத்துருக்காங்க. பட் the range of principal value of sin inverse of xக்கு வந்து what is the value minus pi by 2 to plus pi by 2. Is clear? Minus pi by 2 plus pi by 2 தான் correct answer. பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க sin inverse of x வந்து range வந்து 0 to pi ன்னு கொடுத்துருக்காங்க. therefore okay reason is false. ரைட். இப்போ என்ன பண்ணுங்க இதோட ரேஞ்ச் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா sin inverse of xக்கு ரேஞ்ச். ஸோ sin inverse of xக்கு வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா minus pi by 2 less than or equal to sin inverse of x less than or equal to pi by 2. இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஏன்னா இந்த ரேஞ்ச் இதுக்குள்ளே தானே இருக்கும். இப்போ சம்முக்கு வாங்க 2 sin inverse of x கொடுத்துருக்காங்களா. ஸோ அப்போ எந்த வழி 2ஆல் ப்ராடக்ட் பண்ணு. அப்போ minus pi less than or equal to 2 sin inverse of x less than or equal to pi. ஏன்னா 2ஆல் என்ன பண்ண மல்டிப்ளை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக 2 கேன்சல் ஆயிடும். நெக்ஸ்ட் வாட்ஸ் வேல்யூ ஆட் பண்ணி வச்சுருக்காங்க 3 pi by 2. ஸோ அப்போ minus pi plus 3 pi by 2 less than or equal to 2 sin inverse of x plus 3 pi by 2 less than or equal to pi plus 3 pi by 2. pi plus 3 pi by 2. கிளியரா? இப்போ இது ரெண்டையும் சிம்பிளி பண்ணிங்கன்னா minus 2 pi. அப்போ ஹியர் pi சிம்பிளி பண்ணிங்கன்னா வாட்ஸ் வேல்யூ pi இது 2 பைனா pi அப்போ pi by 2. கிளியரா? less than or equal to 2 sin inverse of x plus pi by 2 இதோட வேல்யூ கம்ப்ளீட்டாக வாட் இஸ் வேல்யூ f of x. ஸோ அப்போ f of x less than or equal to இது சிம்பிளி பண்ணால் 2 pi plus 3 pi வாட்ஸ் வேல்யூ pi by 2. கிளியரா? அப்போ வாட் இஸ் த ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே x belongs to close interval pi by 2 to that is equal to 5 pi by 2. Clear? X belongs to. Understood now? Therefore, what is the meaning? Assertion is true. Assertion is true, but reason is false. Which option? Option C. Understood ma? Right. Next question belama. Next question number 22. What is question number 22? It's simple. The domain of the function secant inverse of 2x is minus infinity to minus 1 by 2, 1 by 2 to infinity. Next secant inverse of minus 2 is equal to minus 5 by 4. ரெண்டு டேட்டா கொடுத்துருக்காங்க. கிளியரா? ரைட். அப்போ ஃபஸ்ட்டு நீ என்ன பண்ணீங்கன்னா secant inverse of x வாங்க. கிளியர்? secant inverse of xக்கு டொமைன் என்ன வரும் minus infinity, minus 1, union of 1 to infinity. The range of principal value அப்படின்னு பார்த்தீங்கன்னா secant inverse பார்த்தோம் close interval 0 to pi except pi by 2. இதெல்லாம் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஃபார்முலா secant inverse of x. கிளியர்? இங்கே என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க 2x கொடுத்துருக்காங்க. ஓகே அப்போ வாட் ஆர் கன்க்ளூஷன்ஸ் 2x belongs to close interval minus 1 to minus 1 union of 1 to infinity. கிளியர்? ஸோ நம்மளுக்கு என்ன பண்ண 2x ஃபார்ம் பண்ணால் இப்போ எக்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ x belongs to open interval minus 1 by 2 to close minus 1 by 2 union of again 1 by 2 to infinity. கிளியர்? அப்போ secant inverse of 2x ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா minus infinity, minus 1 by 2 union of 1 by 2. இப்போ what are conclusions? Assertion is true. கிளியர்? ரைட். இப்போ ரீசனை இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். சம் என்ன கொடுத்துருக்காங்க secant inverse of minus 2 is equal to minus pi by 4. நமக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? secant inverse of minus x equal to pi minus secant inverse of x. கிளியரா? அதே ரூல் தான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். அப்போ வாட்ஸ் வேல்யூ secant inverse of minus 2 எப்படி மாற்றினா pi minus secant inverse of 2 மாற்ற முடியும். அப்போ 5 minus secant inverse of 2. ஓகே வாட்ஸ் வேல்யூ pi by 3 60 டிகிரியா cos 60 டிகிரிக்கு 1 by 2 கிடைக்கும். அப்போ secant inverse of 2 வந்தால் 60 டிகிரி that is pi by 3. சிம்பிளி பண்ணால் 2 pi by 3. இஸ் கிளியர்? பட் ஹியர் ரீசன் இஸ் ஃபால்ஸ். ஏன்னா pi by 4 தான் போட்டிருக்காங்க. கிளியரா? ரைட். அப்போ வாட் ஏ கன்க்ளூஷன்? அசர்டேஷன் இஸ் ட்ரூ, reason is false. Option C, assertion is true, reason is false. Understood my children?
ஸோ மறக்காமல் இந்த வீடியோஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. யாருக்கெல்லாம் இந்த வீடியோ 12th படிக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் கொஞ்சம் வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு இந்த ஏரியாவில் கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ மை சில்ட்ரன், தேங்க்யூ.